தேர்தல் நேரம் வரும் பொழுது கூட்டணிகள் மாறலாம், அமையலாம். ஆனா கடைசியில தான் இது தெரியும். எந்த தொகுதி, யார் வேட்பாளர் என்பதெல்லாம் இறுதி கட்டத்துல தான் அறிவிக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியுமே எங்க தோழமை கட்சிகள் தான், இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது எது வேணாலும் நடக்கும். இந்த நிமிஷம் அதுக்கு பதில் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் யார் யாருடன் கூட்டணி என்பது இன்னும் உறுதி செய்யப்படல. இருக்கின்ற கூட்டணி அங்கதான் இருக்காங்களா, வெளியே வர்றாங்க என்பதும் தெரியாது. அதனால் தேர்தல் நேரம் வரும் பொழுது கூட்டணிகள் மாறலாம், அமையலாம். தேர்தல் முடிவுகள் இந்த முறை நிச்சயம் வேறு மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் இது போல கூட்டணி மந்திரி சபை அமையவும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் என் கருத்தை சொல்றேன். ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலன்னாலும் அதுக்கான சூழல் அமைந்து விட்டால் யாராக இருந்தாலும் அது ஏத்துதான் ஆகணும். அது போல ஒரு சூழல் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் நடக்கும். அது நேற்றே உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். இதே மதுரையில எங்க மாவட்ட செயலாளரில் ஏற்கனவே நாங்க மத்திய தொகுதி வெற்றி பெற்றதால் மீண்டும் நீங்க இங்க போட்டியிடணும், மதுரை மருமகளாக கேப்டனின் மண்ணான மதுரையில் நீங்க போட்டிட்டு அவங்க விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. மதுரையில வந்ததுனால அப்படி சொல்றாங்க. நான் தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்றவங்க உங்களுக்கு தெரியும். அப்படி பார்த்தா நான் கடலூருக்கு போனா எங்க மாவட்ட செயலர் கேப்டன் ஜெயிச்ச விருதாச்சலம் நீங்க நிக்கணும். கள்ளக்குறிச்சி போனா நீங்க கேப்டன் ஜெயிச்ச ரிஷிவந்திய நிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு போறப்ப அவங்க விருப்பத்தை சொல்றாங்க. ஆனா கடைசியில தான் இது தெரியும். எந்த தொகுதி, யார் வேட்பாளர் என்பதெல்லாம் இறுதி கட்டத்துல தான் அறிவிக்கும். எல்லாரும் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து கட்சியுமே எங்க தோழமை கட்சிகள் தான், இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாருமே தோழமை கட்சிகள் தான். அதனாலதான் அதை சொல்றோம். நிச்சயம் அவங்க எல்லாரும் தேமுதிகவோட கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரை நிர்வாகிகளையும் மாவட்ட கழக செயலாளர்களையும் அழைத்து மக்கள் மனநிலையும் ஆராய்ந்து நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எடுப்போம் தான் சொல்றேன். அப்படியே நீங்க எடுக்க முடியாதுங்க. அப்படி கிடையாது. இப்ப கூட அண்ணன் உதயகுமார் அவர்கள் என்னை சந்திக்க வந்திருக்காரு. கீழே தான் வெயிட் பண்றாரு, இப்ப மேல வரப்போறாரு. அப்படி கிடையாது. நாங்க இவங்க கூட தான் கூட்டணி, அவங்க கூட கூட்டணி இல்லைன்னே நாங்க சொல்றோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தோழமை கட்சிகள். எங்க அம்மா மறைவுக்கு நீங்க எல்லாருமே பாத்தீங்க, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் அவங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தியிருக்காங்க. பாரத பிரதமர் ஒருவருக்கு கண்டோலன்ஸ் தெரிவிச்சிருக்காரு இந்தியாவிலேனா அது எங்க அம்மாவுக்கு தானே. அந்த பெருமை கேப்டனுக்கும் என் தாயாரையும் சேரும். அந்த மாதிரி தேமுதிகவை பொறுத்தவரைக்கும் 20 வருஷம் ஆயிட்டோம். எல்லாரோடையும் தோழமையோடு நட்போட தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். அதற்கான மரியாதையின் பிரதிபலிப்பா தான் அதை நான் பாக்குறேன். அது நிச்சயம் வருகின்ற தேர்தலில் மகத்தான கூட்டணி அமைந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்று சொல்றேன்.